வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி 7வது மாதம் 2024. நடைபெறக்கூடிய ட்ரா நமக்கு திங்கக்கிழமை வின்வின் கம்பெனி நடைபெறுது. இந்த கம்பெனிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நமக்கு வந்த ரிசல்ட்டு உங்களுக்கே தெரியும். 368 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் 468ன்னு கொடுத்துருந்தோம். ஒரு நம்பர் நமக்கு கம்மியாகி வந்துருச்சு. இதே 4 வந்திருந்தால் ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள். நமக்கு பி போர்டில் 6 பாஸ் ஆகிருக்கு, சி போர்டில் 8 பாஸ் ஆகிருக்கு, பிசி 68ங்கிறது வின்னிங் கிடச்சிருக்கு. ஏ போர்டு நமக்கு வந்தது 3, 4 வந்திருந்தால் ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்துருக்கலாம். டெஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா 468ன்னு நம்ம எடுத்திருக்கோம். இதில் பிசி பாஸ் ஆகிருக்கு, 3 வந்திருந்தால் ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்துருக்கலாம். ஒரு நம்பர் நமக்கு கம்மி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா சரி, ஓகே. இப்போது அடுத்தபடியாக நடக்கக்கூடிய ட்ரா உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு ட்ரா தான். இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி 29ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ரா உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு ட்ரா தான். இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போது நம்ம பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கிலேருந்து கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பி போர்டு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 3க்கு ஒரு நம்பர் மேலே போய் 4 வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி 0 வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குது பி போர்டில் நமக்கு. சரிங்களா? பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் நம்மளுடைய கணக்கில் காட்டுதுங்க. பி போர்டில் 8 இல்லாட்டி 9 வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. சரிங்களா? பி போர்டில். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 வந்திருக்கு. 8க்கு 4 வரணும், இல்லாட்டி 5 வர்றதுக்கு சி போர்டு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னுடைய கணக்கில் கிடைக்கிது. சரிங்களா? சி போர்டில் நம்ம 4ஐயும் 5ஐயும் எடுத்திருக்கோம். பி போர்டில் 8ஐயும் 9ஐயும் கொண்டு வந்திருக்கோம். ஏ போர்டில் 4ஐயும் 0ஐயும் எடுத்திருக்கோம். இந்த 4ஐயும் 5ஐயும் விட்டு வேறு நம்பர் வந்துச்சுன்னா சி போர்டில் 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்காங்க. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கிற நம்பர்கள் நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி விளையாடலாம். பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கறது கிடையாது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். கம்மியான நம்பர்ஸாக தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு சிங்கிள் நம்பர் தான் 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 4ங்கிறத நீங்கள் ப்ளே பண்ணலாம் ஒரே நம்பராக. ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் தான். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா பாட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நம்பராகவும் பெஸ்ட் நம்பராகவும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 497 எடுத்திருக்கேன். சரிங்களா? 549 இந்த 2 நம்பரையும் பாக்ஸில் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கொண்டு கொடுக்குறேன். 497ஐயும் 549ஐயும் பாக்ஸ் நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த 2 நம்பருமே பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் மேட்ச் பண்ணி விளையாடலாம். நல்ல ஒரு நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது.
கண்டிப்பாக மேட்ச் பண்ணி வைங்க. வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. அதே மாதிரி நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஏ போர்டில் என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, சி போர்ட்லேயும் என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. பெண்டிங் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து 4 வந்து 29 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 6 வந்து 24 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 9 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா 2 வந்து 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 7 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 8 வந்து 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 9 வந்து 26 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக பெண்டிங் பார்க்கையில் ஒரே நம்பர் தான். 9 வந்து 21 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நமக்கு இந்த பெண்டிங் சார்ட்டை வச்சு நான் ஒரே நம்பராக கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து 9 எந்த போர்டில் வேணாலும் வந்துடும், 4 வந்துடும். நமக்கு அடித்த நம்பர்லேருந்து மீண்டும் வந்துச்சுன்னா 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நானூற்றி 98 இந்த பெண்டிங் நம்பர்ஸை வச்சு நான் ஒரே நம்பர் பாக்ஸில், சரிங்களா, இது பெண்டிங் நம்பரை மேட்ச் பண்ணி நம்ம கொடுக்குறோம். 4 9 8, சரிங்களா. 9ங்கிறது எந்த போர்டில் வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன். 4 வந்து வந்துச்சுன்னா ஏ போர்டில் வாய்ப்பு அதிகமாக இருக்கும், சி போர்டில் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பெண்டிங் நம்பர்ஸை வச்சு 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து 486 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். 286ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள், சரிங்களா. இது ஒரு கணக்கில் நமக்கு வர்றதுனால மட்டும் இந்த நம்பர்ஸை வந்து நான் எடுத்திருக்கேன். 417 414 டபுள்ஸ் வந்துச்சுன்னா, சரிங்களா. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு இந்த நம்பர்ஸை மேட்ச் பண்ணி நம்ம வந்து மொத்தம் ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி போன வருஷம் நமக்கு இன்றைக்கி தேதி இன்றைக்கி நாளைக்கு என்ன ரிசல்ட்டு வந்திருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. அதாவது போன வருஷம் இன்றைக்கி நாளைக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு வந்து 699 ரிசல்ட்டு வந்திருக்கு. 699. அப்போது நமக்கு 6 9 4 694 649 இந்த மாதிரி ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஏ போர்டு 4 வந்து பி போர்டில் 9 வந்து சி போர்டு 6 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு இந்த நம்பர்ஸை மேட்ச் பண்ணி நான் பார்க்கையில் வந்து 694 496 649 மேட்ச் பண்ணி வைக்கலாம். இதில் நமக்கு பெஸ்ட்டு நம்பர்ஸ் மட்டும் நான் இப்போ கொடுக்குறேன், பார்த்துக்காங்க. பெஸ்ட்டு நம்பர், சரிங்களா. 286 914 649, சரிங்களா. இது வந்து பெஸ்ட்டு நம்பர். 414 டபுள்ஸ் வந்துச்சுன்னா, சரிங்களா. இந்த நம்பர்ஸை மட்டும் எடுத்துக்காங்க. இது வந்து பெஸ்ட் நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் நம்மளுடைய கணக்கில் நமக்கு வருது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். நம்ம வந்து 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு
அதிகமான நம்பர்ஸ் கொடுக்க விரும்பலை, கம்மியான நம்பர்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குதுன்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டும் 94 14ன்னு எடுத்துக்காங்க. 24 86 இந்த 3 நம்பரையும் எடுத்துக்காங்க. 58 04 24 86 94 14 மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய வின்வின் கம்பெனிக்கான ஃபைனல் கெஸ்ஸிங் தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் கொடுத்துருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. நம்ம வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.